Hey buddies, welcome to Python for Toddlers Advanced Series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா method overriding னா என்ன அத வந்து எப்படி நம்ம பைத்தான்ல இம்ப்ளிமென்ட் பண்றதுங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம வந்து பாத்துறோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாலிமார்பிசம் கான்செப்டை எப்படி இன்ஹெரிட்டன்ஸும் மெத்தட் ஓவர்லோடிங்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி ஒரு கோட் பண்றது அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். So இந்த கோட் ஸ்னிப்பெட் உங்க எல்லாத்துக்குமே நல்லாவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து நம்ம ப்ரீவியஸ் கோட்ல நம்ம வந்துட்டு பார்த்திருந்தோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாலிமார்பிசமா நம்ம எப்படி இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணியும் மெத்தட் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணியும் நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் பாலிமார்பிசம் அப்படின்னா அந்த வேர்டை வந்துட்டு ரெண்டா பிரிப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். சோ அதை வந்து என்னவா பிரிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பாலிமார்பிசம். சோ பாலி வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெனி அப்படின்னு சொல்லுவாங்க. மார்பிசம் அப்படின்னா ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பாலிமார்பிசம் அப்படின்னா மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். இதுல வந்துட்டு நம்ம 3 டாபிக்ஸ் நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஒன்னு வந்துட்டு மெத்தட் ஓவர்லோடிங் பார்த்திருந்தோம், அதுக்கப்புறமேட்டு ஆபரேட்டர் ஓவர்லோடிங் பார்த்திருந்தோம், அதுக்கப்புறமேட்டு மெத்தட் ஓவர் ரைடிங் பார்த்திருந்தோம். சோ இந்த 3 கான்செப்டும் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் இப்போ நாம இந்த பாலிமார்பிசம் கான்செப்ட் வந்துட்டு எப்படி இன்ஹெரிட்டன்ஸ்லயும் மெத்தட் ஓவர்லோடிங்கையும் யூஸ் பண்ணி பண்றதுங்கிற வீடியோ வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ யாராவது டைரக்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பாலிமார்பிசம் நம்ம முன்னாடி இத்தனை வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். சோ பார்ட் 1ல ஆபரேட்டர் ஓவர்லோடிங், அதுக்கப்புறமேட்டு மெத்தட் ஓவர்லோடிங், அதுக்கப்புறம் மெத்தட் ஓவர் ரைடிங் போட்டிருக்கோம். சோ எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு பாலிமார்பிசம்னா என்னங்கிறது ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ பாலிமார்பிசம் அப்படின்னாலே மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியும். சோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னாலே ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டிரைவ்டு கிளாஸ் இருக்கும்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு மெத்தடோட பேர் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். சோ அதே மெத்தட் நம்ம திரும்ப இன்னொரு இடத்துல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ப்ரீவியஸா இருக்கிறது ஓவர் ரைட் பண்ணிடுறோங்கிறத நம்மளோட ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தோம். சோ இப்போ இந்த கான்செப்ட் வச்சு பாலிமார்பிசம்ல எப்படி கோட் பண்றதுங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னோட கோட் நான் போட்டுட்டேன். சோ போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு வந்து 3 லைன்ஸ்ல அவுட்புட் வந்திருக்கு. ஐ ஆம் ஷீலா, ஐ ஆம் சக்தி அண்ட் ஐ ஆம் சிவா அப்படின்னு சொல்லிட்டு 3 லைன்ல அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல கோட்ல என்ன பண்றோம்ங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சோ உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு ஒன்னு கிரியேட் பண்ணியாச்சு. கிளாஸோட நேம் வந்து ஷீலான்னு கொடுத்தாச்சு. அடுத்து அந்த கிளாஸுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் நம்ம வந்து சொல்றோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு பேர் கொடுத்திருக்கேன். உள்ள ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒன்னு கொடுத்திருக்கேன். சோ ஐ ஆம் ஷீலா அந்த கிளாஸோட பேர் என்ன இருக்கோ அந்த கிளாஸோட பேர் ஐ ஆம் ஷீலாங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷீலாவை நான் வந்து இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்றேன். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட கிளாஸ் ஷீலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு கிளாஸ் இருக்கு. அடுத்த கிளாஸ்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் நான் கிரியேட் பண்றேன். சோ ஷீலாவை நான் இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்றேன். சோ இன்ஹெரிட் பண்ணிட்டு அதே மாதிரி ஸ்பீக் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் வந்துட்டு இன்னொரு மெத்தட் நான் வந்து தரேன். சோ இந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஷீலாலையும் நம்மளுக்கு ஒரு ஸ்பீக்ங்கிறது இருக்கு, சக்திலையும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பீக்ங்கிற மெத்தட் இருக்கு. சோ இது வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட், இது வந்துட்டு மெத்தட் ஓவர் ரைடிங் கான்செப்ட். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஐ ஆம் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். அடுத்த லைன்ல பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் சிவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் நான் வந்துட்டு கிரியேட் பண்றேன். சோ அந்த கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி கொடுத்திருக்க சக்தியை நான் வந்துட்டு இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்றேன். சோ இந்த இடத்துலயும் உள்ள என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நான் தரேன். சோ மெத்தட் நான் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கிளாஸ்க்கு 3 ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்றேன். சோ இந்த கிளாஸ்க்கு நான் வந்துட்டு obj1 அப்படின்னு கிரியேட் பண்றேன். சோ சக்திங்கிறதுக்கு obj2 கிரியேட் பண்றேன். சிவாங்கிறதுக்கு obj3 அப்படின்னு சொல்லி நான் வந்து கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு நம்ம நார்மலா ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம் இல்லையா? சோ நார்மலா ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட பெயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த மெத்தட் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். சோ obj1.speak அப்படின்னு நம்ம வந்து தரணும். சோ இந்த இடத்துல அந்த மாதிரி தராம நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் வந்து யூஸ் பண்றேன். சோ ஃபார் லூப் நம்மளுக்கு ஐட்ரேட் ஆயிட்டு போகணும் அப்படின்னா நம்ம ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ அதனால அந்த ஐட்ரேட் ஆற இடத்துல நான் என்ன தரேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் நான் வந்து தரேன். இந்த இடத்துல obj1, obj2, obj3ங்கிறத நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துறேன். சோ இந்த இடத்துல எனக்கு என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா obj1 இருக்கு, அதுக்கப்புறம் obj2 இருக்கு, அதுக்கப்புறமேட்டு obj3 இருக்கு. இப்ப என்னோட ஐ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் 1 தான் எனக்கு வந்து இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு.
அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். i.speak அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ இந்த இடத்துல i வந்து இப்ப எதை ரெஃபர் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா obj1 தான் நம்மளுக்கு வந்து ரெஃபர் பண்ணுது. சோ அப்போ obj1.speak அப்படின்னு நம்மளுக்கு வந்து இருக்கும். சோ இப்ப பாருங்க நம்ம நார்மலா நம்ம வந்துட்டு எப்படி நம்ம கால் பண்ணுவோமோ அந்த மாதிரி போயிடும். சோ object1.speak அப்படின்னா என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா object1ல இருக்கக்கூடிய இந்த ஸ்பீக்கை நம்மளுக்கு போய் எடுக்கும். சோ I am ஷீலாவை இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. சோ அடுத்து வந்துட்டு for loop வந்து ஐட்ரேட் ஆகும். சோ இந்த இடத்துல object1 விட்டுட்டு i வந்துட்டு இப்ப நம்மளுக்கு object2 போய் பார்க்கும். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா object2.speak அப்படின்னு இருக்கும். சோ object2ல இருக்கக்கூடிய இந்த ஸ்பீக்கர் நம்மளுக்கு போய் கால் பண்ணும்போது சக்திங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். அடுத்து வந்து டைட்ரேட் ஆகும். object3 போய் நம்மளுக்கு இந்த இடத்துல பார்க்கும். சோ இப்போ நம்மளுக்கு i வந்து இந்த இடத்துல object3 நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணிருக்கு. சோ obj3.speak அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா object3ல இருக்கக்கூடிய கிளாஸ்ல இருக்கக்கூடிய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போய் பார்க்கும். அந்த மெத்தட்ல அந்த ஸ்பீக் மெத்தட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் போய் பார்க்கும். I am Shivaன்னு இருக்கு. சோ இந்த ஸ்பீக்கர் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி இந்த அவுட்புட்ல நம்மளுக்கு I am Shivaங்கிற அவுட்புட் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பாலிமார்பிசம் கான்செப்ட் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிருக்கோம். எப்படி யூஸ் பண்ணின்னு பாத்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டையும் யூஸ் பண்ணிருக்கோம், மெத்தட் ஓவர் ரைடிங் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். சோ இது வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட், இது வந்துட்டு மெத்தட் ஓவர் ரைடிங் கான்செப்ட். ஒவ்வொரு இடத்துலயுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு கிளாஸ்லயும் இன்னொரு கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணிருக்கோம். உள்ள பாத்தீங்கன்னா ஒரே மெத்தட் நேம் ஸ்பீக்ங்கிறத நான் வந்து கொடுத்திருக்கேன். ஆனா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கிளாஸ்க்கு 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் கால் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லாம ரன் ஆகும். சோ இதுதான் வந்துட்டு மெனி ஃபார்ம்ஸ்ல ரியாக்ட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் வந்துட்டு பாலிமார்பிசம் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ்லயும் மெத்தட் ஓவர் ரைடிங்கும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சோ இந்த கோட் இன்னும் ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் போட்டுட்டேன். இப்போ நான் ரன் பண்றேன். சோ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அதே மாதிரி தான் அவுட்புட் வந்திருக்கு. இந்த இடத்துல இந்த கிளாஸ் ஷீலாலியோ இல்ல கிளாஸ் சக்திலியோ இல்ல கிளாஸ் சிவாலியோ நான் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண கிடையாது, அதே தான் கொடுத்திருக்கேன். ஆனா இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் பாத்தீங்களா, இந்த இடத்துலதான் நான் வந்துட்டு வேற மாதிரி கொடுத்திருக்கேன். இதுவே ப்ரீவியஸ் கோட் நம்ம என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா object1, object2, object3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 3 ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணிருந்தோம். இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி 3 ஆப்ஜெக்ட் நம்ம இந்த மாதிரி ஃபார் லூப்ல பாஸ் பண்ணிருந்தோம். ஆனா இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ஆனா உள்ள வந்துட்டு 3 கிளாஸ்க்கு நான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்கேன். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா obj-ங்கிறதுல நம்மளுக்கு வந்துட்டு ஒரு லிஸ்ட்ல நான் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ், என்னோட செகண்ட் கிளாஸ், என்னோட தேர்ட் கிளாஸோட பேர் வந்து கொடுத்திருக்கேன். சோ 3 கிளாஸுக்குமே எனக்கு வந்துட்டு ஒரே ஆப்ஜெக்ட் தான் எனக்கு வந்து இருக்கும். சோ இப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்னு தரும்போது எனக்கு என்னென்னலாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஷீலா இருக்கும், சக்தி இருக்கும், சிவா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஷீலாவை நம்மளுக்கு போய் இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணும். சோ இப்போ இந்த இடத்துல உள்ள போகும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷீலா.speak அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து உள்ள போகும். சோ ஷீலா அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கிளாஸ் இந்த இருக்கு. சோ ஷீலாக்குள்ள இருக்க ஸ்பீக்கர் எடுத்துட்டு வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ஷீலான்னு பிரிண்ட் பண்ணும். அடுத்து வந்துட்டு இன்கிரிமெண்ட் ஆகும். இன்கிரிமெண்ட் ஆயிட்டு சக்திக்கு போகும். நம்மளுக்கு இந்த இடத்துல சக்தி.speak அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கும். சோ சக்தியில இருக்கக்கூடிய இந்த ஸ்பீக்ல இருக்க இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இந்த அவுட்புட் வரும். அடுத்து நம்மளுக்கு சிவாவை போய் பார்க்கும். அப்ப சிவா.speakன்னு இருக்கும்போது சிவால இருக்கக்கூடிய ஸ்பீக்ங்கிற மெத்தட் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த இடத்துல I am Shiva அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ இந்த இடத்துல இந்த மாதிரியும் நம்மளோட பாலிமார்பிசம் கான்செப்டை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணாம எல்லா கிளாஸ்க்குமே இதே மாதிரி ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபார் லூப்ல ஐட்ரேட் பண்ணி கொடுத்துரும். சோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் போகும்போது நம்மளுக்கு இந்த ஷீலாங்கிறது தான் போகும். அப்போ ஷீலா.speak அப்படின்னு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். சோ ஷீலா.speak அப்படின்னா கிளாஸோட நேம், அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய மெத்தடோட நேம் வச்சு நம்ம வந்து அக்சஸ் பண்றோம். சோ அக்சஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து வருது. சோ இப்போ நம்ம பார்த்த இந்த 2 எக்ஸாம்பிள் மூலமா எப்படி வந்துட்டு பாலிமார்பிசம் வந்துட்டு நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் மெத்தட் ஓவர்லோடிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ வந்துட்டு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் நம்ம வந்துட்டு எப்படி இந்த இன்ஹெரிட்டன்ஸ், மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் பாலிமார்பிசம் யூஸ் பண்ணி கோட் பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சோ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு வெஹிக்கிளோட டீடைல்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணணும். சோ என்னென்ன டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணணும் பாத்தீங்கன்னா நேம், கலர், அதுக்கப்புறமேட்டு பிரைஸ், அதுக்கப்புறமேட்டு அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடு, அதுக்கப்புறம் அந்த வெஹிக்கிளுக்கு எத்தனை கீர் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வந்துட்டு சொல்லணும். ஆனா நம்மளுக்கு இந்த இடத்துல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா காரா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கீர் வந்துட்டு இருக்கும், ஸ்பீடு வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இதுவே ஸ்கூட்டியா இருந்துச்சு அப்படின்னா கீர் வந்துட்டு ஸ்கூட்டிக்கு இருக்காது, ஸ்பீடு வந்து காரை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ இதை வந்து எப்படி நம்ம கோட் பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த எல்லா கான்செப்டும் யூஸ் பண்ணி இன்ஹெரிட்டன்ஸும் இருக்கணும், மெத்தட் ஓவர் ரைடிங்கும் இருக்கணும், அண்ட் பாலிமார்பிசமும் சேர்த்து இதுல எப்படி நம்ம கோட் பண்றதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம்.
சோ இப்போ என்னோட கோட் நான் வந்து கொடுத்துட்டேன். சோ கோட் கொடுத்துட்டு ரன் பண்ணும்போது எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. சோ என்ன மாதிரி அவுட்புட் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல நான் வந்துட்டு ரெண்டு நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ ஒன்னு வந்துட்டு குவிட்ங்கிற ஒரு கார் கொடுத்திருக்கேன். அடுத்து வந்துட்டு ஸ்கூட்டி நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் டீடைல்ஸ்ல எனக்கு நம்ம சொன்ன மாதிரியே நேம், கலர், பிரைஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் காரோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்துட்டு 214 கொடுத்த மாதிரி 214 பிரிண்ட் ஆயிருக்கு. காருக்கு வந்துட்டு கீர் இருக்கும். சோ அதனால கார் ஹாஸ் கீர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கூட்டி ஒயிட் கலர்ல இருக்கு. ரேட் வந்துட்டு 1 lakh அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ வெஹிக்கிளோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்துட்டு ஸ்கூட்டி கம்மியா தானே இருக்கும். சோ அதனால நான் வந்துட்டு 100 அப்படின்னு கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கூட்டிக்கு கீர் கிடையாது. சோ அதனால இந்த இடத்துல நான் நோ கீர்னு கொடுத்திருக்கேன். சோ இப்போ இந்த இடத்துல இந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி வந்திருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். சோ அதே மாதிரி கோட்லயும் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்ங்கிறது நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா ஒரு கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. சோ எந்த வண்டியா இருந்ததுனாலுமே அந்த வண்டிக்கு நேம் இருக்கும், கலர் இருக்கும், அந்த வண்டிக்கு பிரைஸ் இருக்கும். சோ அந்த 3 ஆட்ரிபியூட்ஸும் கொடுத்துட்டு சோ செல்ஃப் டாட் நேம்ல இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல வாங்கியாச்சு. சோ வாங்கினதை பிரிண்ட் பண்றதுக்காக நான் இந்த இடத்துல ஷோ மெத்தட்ங்கிறத கொடுத்துட்டு டீடைல்ஸ்ங்கிறத கொடுத்துட்டு நான் வாங்கினது எல்லாத்தையுமே நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடை பிரிண்ட் பண்றதுக்காக ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நான் கொடுத்திருக்கேன். சோ அந்த இடத்துல வெஹிக்கிளோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்துட்டு 100 அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த வண்டிக்கு கீர் இருக்கா இல்லையாங்கிறத பாக்கிறதுக்காக நான் வந்துட்டு கீர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சோ ஸ்கூட்டி வந்துட்டு நோ கீர் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட வெஹிக்கிள்ங்கிற கிளாஸ்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா இருக்கக்கூடிய எல்லா டீடைல்ஸுமே நான் வந்து வாங்கியாச்சு. சோ ஜென்ரலா இருக்க டீடைல்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு ஸ்கூட்டியோட மேக்ஸிமம் ஸ்பீட் நான் 100ங்கிறதையும் சோ ஸ்கூட்டிக்கு கீர் இல்லைங்கிறதுமே நான் வந்துட்டு இந்த இடத்துல ஸ்பீடுக்கும் கீருக்கும் நான் வந்துட்டு ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்கேன். சோ அடுத்து பாத்தீங்கன்னா கிளாஸ் கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் காருக்கு நான் தனியா கொடுத்திருக்கேன். சோ வெஹிக்கிளை இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்றேன். சோ இன்ஹெரிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்னலாம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இன்ஹெரிட் ஆகும். அந்த வெஹிக்கிளோட நேம், கலர், பிரைஸ், அதுக்கப்புறமேட்டு அதோட ஸ்பீடு, அதோட கீர் எல்லாமே நம்மளுக்கு வந்து வரும். ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா காருக்கு வந்துட்டு கீர் இருக்கான்னு கேட்கும்போது கீர் இருக்குன்னு சொல்லணும், ஸ்பீட் வந்துட்டு 240 சொல்லணும். சோ ஜென்ரலா வெஹிக்கிள்ங்கிற போது நான் ஸ்கூட்டிக்கு ஏத்த மாதிரி நான் இந்த இடத்துல நான் வந்து கோட் பண்ணிருக்கேன். சோ அதை ஓவர் ரைட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தட் அதே பேர் நான் திரும்ப கொடுத்துட்டு பிரிண்ட்ல இந்த இடத்துல நான் வேற ஸ்டேட்மெண்ட் தரேன். சோ காரோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 240 அப்படின்னு தரேன். சோ கீர் வந்துட்டு காருக்கு இருக்கும். சோ அதனால கார் ஹேஸ் கீர் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டை மாத்திருக்கேன். சோ காருக்கு நான் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு காரோட நேம், காரோட கலர், அதுக்கப்புறம் காரோட ரேட் நான் மூணுமே கொடுத்துறேன். சோ மூணுமே கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார் டாட் ஷோ அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோ கார் டாட் ஷோ அப்படின்னா நமக்கு எங்க போகும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ மெத்தட் இருக்கான்னு பார்க்கும், இருக்காது. ஆனா வெஹிக்கல்ல நம்ம ஷோங்கிற மெத்தட் கொடுத்துருக்கோம். சோ அதனால நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா இங்க போகும். சோ யூனிட் கொடுத்துருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். சோ நேம், கலர், பிரைஸ் நம்மளுக்கு அசைன் ஆயிட்டு இந்த பிரிண்ட் டீடைல்ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல வெஹிக்கல்ல இருந்து நம்மளுக்கு இந்த பிரிண்ட் டீடைல்ங்கிறத எடுத்துக்கும். சோ பிரிண்ட் டீடைல் இருக்கக்கூடிய இந்த டீடைலை எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு பேஸ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. சோ இதுவே அடுத்த லைன்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார் டாட் ஸ்பீட் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். பேஸ் கிளாஸ்ல காரோட ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு வெஹிக்கிளோட மேக்ஸிமம் ஸ்பீட் நான் 100ன்னு கொடுத்திருக்கேன். ஆனா காருக்கு வந்துட்டு ஸ்பீடு அதிகமா இருக்கணும்ங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் ஸ்பீட்ங்கிற மெத்தட் நான் வந்துட்டு ஓவர் ரைட் பண்ணிருக்கேன். சோ இப்போ இந்த இடத்துல கார் டாட் ஸ்பீட் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளோட டிரைவ்டு கிளாஸ்ல இருக்கக்கூடிய இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் எடுக்கும். சோ காரோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 240 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கார் டாட் கீர் அப்படின்னு சொல்லி கீர் மெத்தட் நான் வந்து கால் பண்றேன். சோ இப்பயும் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்கூட்டி ஹேஸ் நோ கீர்ங்கிறத போய் பார்க்காம நம்மளுக்கு கார்ல இருக்கக்கூடிய கீர்ங்கிற மெத்தட பார்க்கும். சோ கார் ஹேஸ் கீர். சோ அதை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ ஒரு ஸ்பேஸ்க்காக நான் வந்து பேக் ஸ்லாஷ் n கொடுத்திருக்கேன். சோ அடுத்து வெஹிக்கிள்ங்கிற கிளாஸ்க்கு நான் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். சோ ஸ்கூட்டி ஒயிட் கலர்ல இருக்கு, ரேட் வந்துட்டு 1 lakh அப்படின்னு நான் வந்து தரேன். சோ தரும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர்ல வேல்யூ அசைன் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வெஹிக்கல்ல இருக்கக்கூடிய 3 மெத்தடையும் நான் வந்து இந்த இடத்துல கால் பண்றேன். வெஹிக்கல்ல இருக்க ஷோ, வெஹிக்கல்ல இருக்க ஸ்பீட், வெஹிக்கல்ல இருக்க கீரை நான் வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றேன். சோ அப்ப பிரிண்ட் பண்ணும்போது வெஹிக்கல்ல ஷோல நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்கூட்டி டீடைல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கூட்டியோட ஸ்பீட் வந்துட்டு 100, அதுக்கப்புறம் ஸ்கூட்டிக்கு வந்துட்டு கீர் இல்லைங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா நம்மளுக்கு வந்து வரும். சோ இந்த மாதிரி தான் ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு நம்மளோட ஆப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்மளால பிஹேவ் பண்ண வைக்க முடியும். சோ இந்த இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கல்ங்கிறது நம்மளுக்கு ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கு. ஆனா காருக்கு வந்துட்டு நம்மளுக்கு வேற மாதிரி பெர்ஃபார்ம் ஆகுது, ஸ்கூட்டிக்கு வந்துட்டு வேற மாதிரி பெர்ஃபார்ம் ஆகுது. நம்ம வந்து ஸ்டார்டிங் நம்ம கோட் பண்ணும்போதே ஸ்கூட்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து கொடுத்தாச்சு. சோ காருக்கு வந்துட்டு நம்மளுக்கு வேற மாதிரி வேணும்ங்கிறதுனால அதை இன்ஹெரிட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணிருக்கோம். சோ இதுதான் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் மெத்தட் ஓவர் ரைடிங் யூஸ் பண்ணி பாலிமார்பிசம் அச்சீவ் பண்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். சோ இப்ப நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா எப்படி பாலிமார்பிசம் நம்ம வேரியஸ் ஃபார்ம்ல யூஸ் பண்றதுங்கிறது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.